ஹாய் கைஸ், எங்கே கிளம்பிட்டோம் பார்க்குறீங்களா? ஒரு vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது இன்றைக்கி வந்து 1 day ட்ரிப் ஃபுல்லாக வந்துட்டு வெளியே போகிற vlog தான் பார்க்க போகிறோம். 3 o'clock போல் கிளம்பியாச்சு எல்லோரும் ஃபேமிலியோட. 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியாக. ஒரே என்ஜாய், பாட்டு கச்சேரி, டான்ஸு, அது இதுன்னு வண்டியில் வந்துட்டு ஒரே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட இருந்தது. தம்பிங்க 2 பேரும் சூப்பராக என்ஜாய்மெண்ட்டோட கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டு வந்துட்டு தூங்கவே இல்லை யாரும். அது சித்தப்பாவை தூங்கவே விடவே இல்லை. 2 பேருமே என்ஜாய் பண்ணுறேன், டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு சித்தப்பா ஒரு இடி, அந்த பக்கம் ஒரு இடி, இந்த பக்கம் ஒரு இடின்னு சொல்லிட்டு பம்பளுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலி டூர்னாவே டான்ஸு, பாட்டு கச்சேரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. உங்கள் ஃபேமிலி நீங்களும் இப்படி தான் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணுங்க. போனாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு டீ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது வண்டி நிப்பாட்டுறது ஃபர்ஸ்ட் டீ கடையாக தான் இருக்கும். நம்ம எப்போயும் டீ குடிக்க மாட்டோம். நமக்கு எப்போயும் ஃபேவரட்டான லெமன் டீ வந்து சொல்லியாச்சு. அது வரதுக்கு மட்டும்தான் அவ்வளோ லேட்டாக. எங்கள் அப்பா எனக்காக வேண்டியிருந்தாங்க சிக்கல் சிங்கார வேலன் கோயிலில் தம்பிக்காக. அவனும் வந்து பிறந்து வளர்ந்து இப்போ 3 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போதான் வரதுக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு. கோயிலே அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. கோயில் பார்க்கவே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான பிளேஸ் இது. அப்பா எலுமிச்சப்பழம் மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு சாமி கும்பிட்டு கிரிவலை சுற்றிட்டு வந்தாச்சு. வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வேளாங்கண்ணி விட்டு வைப்போமா. நாங்கள் வேளாங்கண்ணி அப்படின்னாவே மீன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். சரி, மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஸோ அதனால் அப்புறமேட்டுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டே வந்துட்டு மீன் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நான் நினச்சேன் தனியாக வந்து நம்மளை தான் சமைக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அடுப்பு லைனாக வச்சுருக்காங்க. நாங்கள் போன இடத்துல ஒரு 30-40 அடுப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீன் வாங்கி வறுவல் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு கடற்கரைக்கு வந்தாச்சு. போது பார்த்தீங்கன்னா லைனாக கருவாடு கடை. ஸோ வந்துட்டு என்ன கருவாடு வாங்குறதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கருவாடு எல்லாமே. அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து கடற்கரைக்கு வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணது. தம்புக்குட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனனால அவனுக்கு தண்ணினாவே பீச் வந்துருச்சான்னு வேனில் கத்திக்கிட்டே இருந்தான். 1 day ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஏதாவது கடற்கரை இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் 1 day ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்.